Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CCNA ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈத்தர்நெட் சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈத்தர்நெட் சுவிட்சில் வந்து நான் 2 PC கனெக்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஈத்தர்நெட் சுவிட்சில் 2 PC நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் நெட்வொர்க் அட்ரஸ் between VLAN 10 and 20. அதாவது வந்து நான் VLAN 10க்கும் VLAN 20க்கும் நான் சேம் நெட்வொர்க் அட்ரஸே நான் யூஸ் பண்ணுறேன். ஃபார் an எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 172.16.100.0/24 நெட்வொர்க் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த நெட்வொர்க்கோட ஐபி தான் நான் VLAN 10ல் இருக்கிற பிசிக்கு அசைன் பண்ணுறேன். சேம் நெட்வொர்க்கில் இருக்கிற ஐபி தான் நான் VLAN 20க்கு நான் அசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர்நெட் சுவிட்சில் எல்லா போர்ட்டுமே வந்து நான் ஆக்சஸாக கான்ஃபிகர் பண்ணுறேன். ப்ளஸ் அது வந்து VLAN 10க்கு வந்து நான் அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஈத்தர்நெட் சுவிட்ச் 2லையும் வந்து நான் எல்லா போர்ட்டுமே ஆக்சஸாக கான்ஃபிகர் பண்ணுறேன். ப்ளஸ் எதுக்கு அசைன் பண்ணுறேன்னா VLAN 20க்கு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த டிஃப்ரெண்ட் VLAN வந்து கம்யூனிகேட் ஆகுமா? ரவுட்ரு யூஸ் பண்ணாமல் SVI கான்செப்ட் யூஸ் பண்ணாமல் இந்த டிஃப்ரெண்ட் VLAN கம்யூனிகேட் ஆகுமா? ஸோ டிஃப்ரெண்ட் VLAN கம்யூனிகேட் ஆகுமானா அந்த ஈத்தர்நெட் சுவிட்சில் இருக்கிற PC1 அண்ட் PC2 வந்து ஈத்தர்நெட் சுவிட்ச் 2ல் இருக்கிற PC3 அண்ட் PC4ஓட கம்யூனிகேட் ஆகுமா? ஸோ கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னா ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நீங்கள் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த கூடிய சொல்யூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ செஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இதான் என்னோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ இது என்னோட யூடியூப் சேனலோட நேம் ப்ளஸ் இது என்னோடய ஃபேஸ்புக் பேஜோட நேம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.